இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு கண்டிப்பா இவர்தான் துளசி கழுத்துல தாலிய கட்டி இருக்கணும். துளசி என்ன மன்னிச்சத. நான் உன் மேல இருக்க அன்பாலதான் நான் உனக்கு தாலி கட்டினேன். அவ என்னை விட்டு போயிடக்கூடாது, அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். அது சுயநலம்தான். ஆனா என்னால மட்டும்தான் துளசிக்கும் தியாவுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும். அதனாலதான் நான் அந்த தப்ப செஞ்சேன். துளசி இல்லாம என்னால வாழவே முடியாது. அவளை நீதானே எனக்கு அடையாளம் காட்டின. அவதான் என் வாழ்க்கைன்னு நீதானே எனக்கு புரிய வச்ச. அப்ப என் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குல்ல. தயவு செஞ்சு எப்படியாவது துளசிய என் கூட சேர்த்து வை. துளசியும் அவ குடும்பமும் நான் செஞ்ச தப்பால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. Hey! 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 என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன். இதெல்லாம் நடந்ததுனாலதான் நான் உங்க தங்கச்சி கழுத்துல தாலி காட்டினேன். ஏன்னா இந்த உலகத்துல என் அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கு அப்புறமா நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறது உங்க தங்கச்சியதான். அவளை நான் கைவிட மாட்டேன். இங்க பாருங்க, உங்க தங்கச்சிய நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன். என்ன நம்புங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உன் கல்யாணம் என் கனவுடா.
உன் அண்ணன் கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அது எல்லாமே உன் அப்பாவோட முடிவு. உன் அக்கா கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறது உன் கல்யாணம் மட்டும்தான். நீ எதை பத்தியும் யோசிக்காதப்பா. நீங்க 2 பேருமே நல்லா வாழ்ந்தா போதும். அதுதான் எனக்கு வேணும். அதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. மா, நீங்க இந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை நம்பும் போது நான் எப்படிமா துளசி மேல இருக்க என் காதல உங்ககிட்ட சொல்லுவேன்? எங்க உயிரே போனாலும் எங்க தலைவனை காட்டி கொடுக்க மாட்டோம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. என்ன பண்ணுவ? வந்து கைகள் வெட்டுவியா இல்ல பொண்ணு ஆத்துல வீசுவியா? என்ன பண்ணாலும் சரி, ஒரு வார்த்தை கூட நாங்க சொல்ல மாட்டோம்டா. பாத்தீங்களாடா? டேய், விசுவாசம்னா என்னன்னு இவனுங்களை பார்த்து கத்துக்குங்கடா. இதே அடியை வெற்றி உங்களை கட்டி வச்சு அடிச்சானா நீங்க என்ன மாட்டி விட்டுருவீங்க தானே? டேய், அப்படிலாம் பண்ண மாட்டேன் தலைவரே. டேய் டேய் டேய், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நடிக்காதீங்கடா அப்படியே. அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பாரு போட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனா இவனுங்க எவ்வளவு தெளிவா இருக்கானுங்க பாத்தியா? டேய், கோவில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னால உன்ன என்னடா ஆச்சு? இவன் தான் தலைவர் ஆர்டிஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டான். அப்படியா? இதுல எந்த செல்வம் ஆர்டிஸ்க்கு எடுத்துட்டு போனது? டேய், இவனுங்களை என்ன அடிச்சு காட்டாலும் சொல்ல மாட்டானுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவனுங்க 3 பேர் வீட்டுக்கு போய் தேடுங்க. வீட்டை தலகட திருப்பி போட்டாவது ஆர்டிஸ்ட் கூட வரணும், புரியுதா? எவனாவது வீட்டுல கேள்வி கட்டான்னு வச்சுக்கேன், எல்லாரும் தூக்கி போட்டு உதைங்க. போங்கடா போங்க. யாரோ அடையாளம் தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் தாலி கட்டிட்டு வந்திருக்கா. அத உங்களால கேள்வி கேட்க முடியல. என்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் தியா பார்த்தா அவ கெட்டு போக மாட்டா. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம அவ வளர ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் தப்பே இல்லைன்னா அவ யோசிக்க ஆரம்பிச்சிருவா. உங்ககிட்டலாம் வசதி எதுவுமே இல்லைனாலும் ஒழுக்கமாச்சும் இருக்கேன்னு தான் என் குழந்தைய நான் இங்க விட்டு கொடுத்தேன். ஆனா இங்க அதுவுமே இல்லங்கிறப்போ வேண்டாமே வேண்டாப்பா சாமி. என் பொண்ணு இங்க இருக்க வேண்டாம். தியா வா. என்னம்மா பேசுற? எவனோ முகம் தெரியாத ஒரு கோழை என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுக்கு என் பொண்ணை தப்பா பேசுவீங்களா? நடந்த ஒரு அநியாயம். அதுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னமா சம்பந்தம்? அது எப்படி சார்? எவனோ ஒருத்தன் தாலி கட்டுற வரைக்கும் இவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா?